Hi friends, welcome to Chezhiyan Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி பார்க்க போறோம். என்ன அதுனா பன் அல்வாங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்புல வந்துட்டு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. நெய் சூடான பிறகு நம்ம வந்து முந்திரி திராட்சையெல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வந்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனா எடுங்க. அப்பதான் வந்துட்டு அந்த அல்வா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகேங்க, ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம திராட்சை வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். திராட்சை வந்து நான் கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன், நீங்கள் ப்ரௌன் திராட்சை கூட எடுக்கலாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா உப்புன பிறகு நம்ம அதை எடுத்துடலாம். ஓகேங்க, இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே வந்துட்டு ஒரு 750 ml அளவுக்கு ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க இது, அந்த பேனில் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேங்க, நான் இந்த கப்பில் தாங்க எடுத்தேன், 3 கப்பு அளவு எடுத்தேன் பால். ஓகே, இது கூட வந்து நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஓகே, இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து ஏலக்காவை இடித்து சேர்த்தா கூட ஓகே தாங்க. ஓகேங்க, இப்போ வந்துட்டு நம்ம பன்னை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 7 மீடியம் சைஸ் அளவுக்கு பன்னு வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து அப்படியே கூட போடலாம், பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு அந்த பாலில் ஊறிடும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன பீஸாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா பாலில் வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க, இந்த மாதிரி பீஸஸாக பண்ணிவிட்டு. ஸோ அப்படியே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகிடும். அது பன்னு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்யும்போது 7 பன்னு போடணுன்ட்டு இல்லைங்க, ஒரு 3 பன்னு போட்டால் போதும். அதுக்கு வந்து ஒரு 300 ml அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அந்த பாலெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு 1/2 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணேன். சர்க்கரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் அதை. அதுக்கப்புறமா வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த போல் இருந்தது, அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய சர்க்கரை போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். எனக்கு வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து கரெக்டாக இருந்தது. ஓகே, இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை போட்ட பிறகு கொஞ்சம் இந்த மாதிரி தலை இருக்கும், அதை அப்படியே நல்லா சுண்ட விடணும். இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணுறேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த அல்வா நல்லா என்ன சொல்லுதுன்னா நல்லா சுண்டிட்டு அந்த பேன்லேருந்து ஒட்டாமல் வரும். அப்படி இங்கே பாருங்கள், அப்படி இப்படி நல்லா தளன்ட்டு இருக்கு. ஓகேங்க, இது கூட வந்துட்டு நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த கலர் வந்துட்டு வரும். ஓகேங்க, இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது கூட இன்னும் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன் நான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தாங்க தேவைப்பட்டுச்சு இந்த அல்வா செய்கிறதுக்கு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம பாருங்கள் அந்த பேனில் ஒட்டவே இல்லை, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பன் அல்வா. இது கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிடுங்க. அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது எல்லாத்தையும். ஓகேங்க, செம்மையாக இருக்குது பார்க்கவே, ருசியும் அதே மாதிரி தாங்க இருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே, சூப்பரான பன் அல்வா ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? மறக்காமல் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.